தீய சக்தியை அழிக்க விஜய் சத்திர சம்ஹார யாகம் பண்ணாருன்னு எழுதியிருக்காங்க. ஒருவேளை அவர் நினைக்கிறது நடக்கணும்னா கூட அது தேர்தல் அன்னைக்குல நடந்திருக்கணும். இவர் இன்னைக்கு சொல்றாரு திருப்ப முடியும், கவுண்டிங்க்கு முன்னாடி திருப்பலாம்ல. இதோட நிக்கலங்க, நாளைக்கு சீரடி போறாரா, தினத்தந்தியில செய்தி வந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பவன் கல்யாணம் காப்பி அடிக்கிறாரு. சாதாரணமா ஒரு தொண்டர் ஒரு வேலை வந்து கொடுக்குறாரு மு.க. ஸ்டாலின் கிட்ட. அந்த வேலை வாங்கிட்ட உடனே ஆஹா வந்து அவரு பாசிசத்துக்கு விலை போயிட்டாரு, அவர் வந்து பிஜேபி கூட இது பண்ணிட்டாரு, விஜய் வாங்கிக்கலாம், இன்னொரு பிஜேபி தான். ஆனா விஜய் வேல் வாங்கிக்கலாம். நீங்க ஒண்ணும் இல்ல, விஜய் 30ஆம் தேதி மீட்டிங் வைக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? திமுக அதிமுக தாவேகா நிர்வாகிகளை விலைக்கு வாங்க போறாங்களா, அதனால 30ஆம் தேதி மீட்டிங். உன் கட்சி நிர்வாகியே நீ கோயிலுக்கு வாயா ஒன்னா போய் சாமி கும்பிடலாம்னு கூப்பிட்டு இருந்தேன்னா அவன் ஓட போறான். திமுக எதிர்ப்பரசியல் பேசுனா விஜய் ஆதரிக்கணும். ஆமா, விஜய் என்ன பண்ணாலும் இந்த முட்டு கொடுக்குறது, இந்த வார்த்தையில நான் சொல்றது இல்ல, முட்டு கொடுக்குறதுலாம் ஆனா ரொம்ப கொடுமையா முட்டு கொடுக்குறாங்க. நான் பார்த்தேன் பல. நீங்க வந்து எப்பயும் கோவப்பட மாட்டீங்க, உங்களையே வந்து. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகள் வர இருக்கு, இன்னும் 2-3 நாட்கள் தான். மே 4ஆம் தேதி என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த சூழல்ல தாவேகா தலைவர் விஜய் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில்ல சாமி தரிசனம் செய்திருக்காரு. ஏதோ பூஜையெல்லாம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் வந்து சர்ச்சில் நடந்தது, மசூதிக்கு போனது அப்படின்ற விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. கோயிலுக்கும் கூட போயிருக்காரு, இந்து கோயிலுக்கும் போயிருக்காரு. இப்போ இந்த சுவாமி தரிசனத்தை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக ஒருத்தர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுன்றது வந்து நம்ம பெரிய அளவுக்கு விமர்சிக்கிறது இல்லை, ஏன்னா அது அவர்களுடைய தனிநபர் நம்பிக்கை சார்ந்தது. ஆனால் இவர் அடிக்கிற கூத்துக்கள் அப்படின்றது வந்து தனிநபர் நம்பிக்கை சார்ந்ததா இல்லை, மாறாக ஒரு சமுதாயத்தையே வந்து ஒரு மூட நம்பிக்கையை நோக்கி இழுக்கின்ற வகையில் சாமி கும்பிட போறது மட்டும் இவர் பண்ணல. உதாரணத்திற்கு இப்ப அந்தோனியார் கோயில்ல போய் முட்டி போட்டு நடக்கிறாரு. அது எங்க திருச்சியில இருக்கிற அந்தோனியார் கோயில்ல போய் முட்டி போட்டு நடக்கிறாரு. திருச்சியில இருக்கக்கூடிய அந்தோனியார் கோயில்ல அப்படி ஒரு வழக்கமே கிடையாது. ஆனா இப்படி ஒரு விஷயத்தை இவர் செய்யறாருன்னா இதை பார்த்து 4 பேர் செய்ய மாட்டானா? சம்பந்தம் இல்லாம நீங்க வந்து அவனுடைய பக்தின்றதை விட்டுருங்க. அந்தோனியார் கோயில்ன்றது வந்து ஒரு 20க்கு 30 அளவு இருக்குமா அந்த வளாகம். அதுல 50 பேர் நான் முட்டி போட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்புனா அந்த கோயில் என்னத்துக்காகிறது, அந்த வழிபாட்டு முறை என்னத்துக்காகிறது? இது தேவையில்லாத ஒரு திணிப்பா மாறுது இல்ல அந்த கோயிலுக்குள்ள. பொதுவாகவே கிறிஸ்தவ மதத்துல இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடையாது. முட்டி போட்டு போறது, வேல் குத்துறது, அழகு குத்துறது, இது எதுவுமே அதுல கிடையாது. நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க போய் சிலுவையை தொட்டு கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். எளிய மக்களின் நம்பிக்கையா ஏதாவது ஒண்ணு இருக்கு. எளிய மக்களினுடைய நம்பிக்கை வேற. இவர் அதை என்ன செய்கிறார், என்னவாக ஊக்குவிக்க. வேளாங்கண்ணி கோயில்ல ஒரு முட்டி போட்டு நடந்திருந்தாருன்னா யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா வேளாங்கண்ணியில அது எப்படி அந்த பழக்கம் வந்ததுன்னு தெரியாது. ஆனா ஒரு அந்த மணல்ல வந்து அப்படி முட்டி போட்டு நடந்து போறது அப்படின்றத வந்து நிறைய பேர் வழக்கமா வச்சிருக்கிறாங்க, பண்றாங்க. நீங்க புதுசா அதை போய் இன்னொரு இடத்துல எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? எதனால இது மாதிரியான திணிப்புகளை செய்றீங்க? சரி, 2வது இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயில், அதெல்லாம் நீங்க ஓட்டுக்காக பண்ணாருன்னு கூட சொல்லலாம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இல்ல? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா விகடன் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி, பொதுவா தாவேகா விவகாரத்துல விகடனுக்கு தான் வந்து கூடுதலான தகவல்கள் கிடைக்குது. அந்த கூடுதல் தகவல்களின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்ற காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வெளியிட்டு இருக்கிறாங்க. நீங்க நம்ம இந்த ரஜினி கடைசியா ஒரு படம் நடிச்சாரு, இந்த வாட்ச் எல்லாம் வச்சு சுத்திக்கிட்டு இருந்தாரு, லோகேஷ் கனகராஜ் படம். அது என்ன படம்யா? கூலி. கூலி படத்துல வந்து நாகார்ஜுனா வந்து எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொல்லுவான். அப்ப ரஜினி வந்து என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னி அப்படின்னு சொன்ன டான் டான் மியூசிக்கை போட்டு பின்னாடி வந்து ரஜினி பழைய காலத்துல மாஸ் பண்ணதெல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இதை எங்கேயோ பார்த்திருக்கேன்னா பிஜிஎம் போட்டு பேக்ரவுண்ட்ல போனா வந்து கரண்ட் ஆப்பர் ஜெயலலிதா பேட்டி ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. கரண்ட் ஆப்பர் ஜெயலலிதா பேட்டியில வந்து ரொம்ப சிம்பிளான கேள்விதான் கரண்ட் ஆப்பர் கேட்டிருப்பாரு. ஒரு டிராவிடியன் லெகசி உள்ள ஒரு பார்ட்டியில நீங்க இருக்கீங்க, ஆனா நீங்க ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸா இருக்கீங்கன்ற விமர்சனம் உங்க மேல இருக்கேன்னு கேட்ட போது ஜெயலலிதா வந்து ஐ எம் நாட் சூப்பர்ஸ்டிஷியஸ், இல்ல நீங்க ஜோசியக்காரங்க, இல்ல நான் அப்படிலாம் பண்றது, என்னுடைய தொண்டர்கள் விரும்புறாங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா இது பண்ணியிருப்பாங்க. கோயில் கோயிலா சுத்தினாங்க, ஜோசியக்காரன் சொல்றபடியே காலம் பூரா வாழ்ந்தாங்க. கடைசியில அவங்க எப்படி இறந்தாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு கான்ஸ்பிரசியா போச்சு அவங்களுடைய வாழ்க்கை. விஜய் வந்து கிட்டத்தட்ட பிரசன்ன ஜோதிடர்களுடைய அறிவுரையின்படி திருச்செந்தூர் அப்படின்றது வந்து எதற்கான தளம் அப்படின்னா அவங்க சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய கருத்து இல்ல, இது வந்து ஆன்மீக விகடன்ல வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து இது வந்து முதல்ல பார்த்த உடனே மேலதான் பார்த்தேன்.
இந்த கட்டுரையை படிச்ச உடனே இது வந்து ஆனந்த விகடன் வெளியிடுறாங்களா, சூனியர் விகடன்ல வெளியிடுறாங்களா, அல்லது பக்தி விகடன் அந்த மாதிரி ஆன்மீக விகடன்ல எதாவது வெளியிடுறாங்களா, இல்ல ஆன்மீக செய்தி ஏதாவது எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரிதான் இருந்துச்சு செய்தி. அதாவது திருச்செந்தூர் கோயில் எதற்கு பிரசித்தம்னா, அங்க இருக்கக்கூடிய முருகன் வந்து சூரனை சம்ஹாரம் செய்தவர். அதனால வந்து எதிரிகளை அழித்தொழிப்பதற்காக அந்த கோயிலுக்கு வந்து போய் யாகம் பண்ணுவாங்களாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதன் அடிப்படையில வந்து விஜய் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் அதிகாலையில் நடக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை அங்கு உட்கார்ந்து சேவித்து விட்டு அதற்கு பிற்பாடாக அங்க வந்து சத்ரு சம்ஹார யாகம் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து உடனே கிளம்புனா சத்ரு சம்ஹார யாகம் நமக்கு எதிராகவே திரும்பிடும் அப்படின்னு பிரசன்ன ஜோதிடர் சொன்னதன் அடிப்படையில அங்கேயே 2 மணி நேரம் தங்கி அதை எதிரிகளுக்கு எதிராக அப்படி டைவர்ட் பண்ணி விட்டு கண்ணாடியை வச்சு பாய்ந்து வந்த அந்த சத்ரு சம்ஹார யாக வீச்சை, கதிர்வீச்சை அப்படி எதிரிகளை நோக்கி திருப்பிட்டு சில மணி நேரங்கள் தங்கி விட்டு தூத்துக்குடிக்கு கார்ல போய் அவர் கிளம்பி போயிட்டார். இல்ல எதிரிகள் நோக்கி திருப்பிட்டுனா புரியல. எதிரிகளை வீழ்த்துவ தீய சக்தியை அழிக்க விஜய் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாருன்னு எழுதியிருக்காங்க. ஒருவேளை அவர் நினைக்கிறது நடக்கணும்னா கூட அது தேர்தல் அன்னைக்குல நடந்திருக்கணும். இவர் இன்னைக்கு சொல்றாரு திருப்ப முடியும், கவுண்டிங்க்கு முன்னாடி திருப்பலாம்ல. பூத் யாராவது வந்து பூத்ல ஹெல்ப் பண்ணலாம், யாராவது கவுண்டிங்ல ஹெல்ப் பண்ணலாம், அல்லது பாஜக மாதிரியான ஆட்கள் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஃபேக்டாவே பேசுவோமே, வாக்கு பதிவின் போது 17C ஃபார்ம்ல ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த 17C ஃபார்ம்ல கொடுத்த நம்பர் தான் வந்து ஃபைனல் நம்பர். அந்த நம்பர்ல இருந்து ஒரு மைனர் டீவியேஷன் இருக்கலாம், அதுவே நம்ம இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றோம். ஆனா பதிவான வாக்குகள், ஓட்டு பதிவின் போது என்ன வாக்குகள் பதிவானதோ அதை விட எண்ணும் போது அதிக வாக்குகளை எண்றாங்க. இது எப்படி? இது இந்தியா முழுக்க நடக்குது. அந்த மாதிரி ஏதாவது திடீர் மாய ஜாலங்கள் நடக்குமா அப்படின்றதுக்காக அவர் போய் பிரார்த்தனை பண்றாரான்றது அது அவருக்கு தான் தெரியும். நான் இதோட நிக்கலைங்க, நாளைக்கு சீரடி போறாரா, தினத்தந்தியில செய்தி வந்திருக்கு. காலை 10:30 மணிக்கு பிரசித்தி பெற்ற சீரடி சாய்பாபாவிற்கு தரிசனம் கொடுப்பதற்காக விஜய் போகிறார். இல்ல இது வந்து யூனிவர்சலா வந்து அவர் எல்லா மதத்தையும் ஏத்துக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தா அவர் பவன் கல்யாணம் காப்பீடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அது வந்து அம்பேத்கர் அரசியல் பேசுறவங்க, பெரியார் அரசியல் பேசுறவங்களே இதை வந்து நியாயப்படுத்துறாங்க, கொண்டாடுறாங்களே. அது எப்படி? அது அம்பேத்கர் அரசியல் பேசி பெரியார் அரசியல் பேசி இதை யாரு கொண்டாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒருவேளை யாராவது கொண்டாடுகிறார்கள் என்றால் அது வந்து பெரியாருக்கும் திமுக எதிர்ப்பு அரசியல் பேசுறவங்க அவங்களை அது மட்டும் தான் மையமா இருக்கு. திமுக எதிர்ப்பு அரசியல் பேசுனா விஜய் ஆதரிக்கணும். ஆமா, விஜய் என்ன பண்ணாலும் இந்த முட்டு கொடுக்குறது, இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்றது இல்ல, முட்டு கொடுக்கறதுலாம், ஆனா ரொம்ப கொடுமையா முட்டு கொடுக்குறாங்க. நான் பார்த்தேன். நீங்க வந்து எப்பயும் கோவப்பட மாட்டீங்க, உங்களையே வந்து இவனுக்கு வந்து கோவப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு டேஞ்சரஸா இருப்பாங்கன்னு. திமுக வெறுப்பு அப்படின்றது வந்து ஒரு இனம் புரியாத வெறுப்பு போல வந்து தோற்றம் தருது. இல்ல வெற்றி தோல்வின்றதெல்லாம் வந்து எல்லா அரசியல் கட்சிக்கும் சகஜம்தான். தோல்வியை பார்க்காத கட்சி ஒன்றும் திமுக இல்ல. அதே மாதிரி தேர்தல் சமயங்கள்ல எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. கருத்து கணிப்புகள் இதெல்லாம் தாண்டி வந்து எதுவா வேணா இருக்கட்டுமே. ஏங்க தேர்தலுக்கு முன்பாகவே கூட விஜய்க்கு கூட்டம் வருது, விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லும் போது கூட செல்வாக்கு இருக்குன்னு சொல்றதுக்காகவே ஒருத்தர் ஆதரிப்பீங்களா? இல்ல, இப்ப நான் இப்படி கேட்கிறேன். விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு அவங்க சொல்றத பாயிண்ட் நம்பர் 1. 2வது, வாக்கு சதவீதம் அதிகரிக்கல, அதிகரிச்சிருச்சுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, அது பாயிண்ட் நம்பர் 2. அதிகரித்த வாக்குகள் விஜய்க்கு விழுந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க, அது பாயிண்ட் நம்பர் 3. பெருவாரியான அலை வந்து விஜய் பக்கம் வீசி இருக்கிறதுன்னு அவங்க சொல்றாங்க, பாயிண்ட் நம்பர் 4. இது எல்லாத்துலயும் வந்து எனக்கு ஃபேக்சுவலா தான் டிஸ்பியூட் இருக்கே தவிர அதை அவங்க சொல்றதுல வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. அதை வந்து அவங்க எப்படினாலும் ட்விஸ்ட் பண்ணி சொல்லலாம், அது கான்ஸ்பிரசி சொல்லலாம், என்னாலும் சொல்லட்டும். ஆனா அதை அவங்க ட்விஸ்டடா பிரசன்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் அதுல இருக்கக்கூடிய உண்மை. ஆனா இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில மக்களோட தொடர்புடையதா இருக்கு. அதை வச்சு இவங்க என்னன்னாலும் பேசுறாங்க. ஆனா கோயிலுக்கு போய் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணி எதிரியை வீழ்த்துவதுன்றது இருக்குல்ல, அதுக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அப்ப மக்கள் ஆதரவு உங்களுக்கு இல்லையா? மக்களை நம்பி தேர்தல்ல நின்று வெற்றி பெற வேண்டிய ஒருத்தர் கடவுளை நம்பி கோயில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு நிக்கிறாரு அப்படின்னா நமக்கு தனக்கு வாக்களித்த மக்கள் நம்பிக்கை இல்லையா? சாதாரணமா ஒரு தொண்டர் ஒரு வேலை வந்து கொடுக்குறாரு மு.க. ஸ்டாலின் கிட்ட, அந்த வேலை வாங்கிட்ட உடனே ஆஹா வந்து அவரு பாசிசத்துக்கு விலை போயிட்டாரு, அவர் வந்து பிஜேபி கூட இது பண்ணிட்டாரு, இன்னொரு பிஜேபி தான். ஆனா விஜய் வேல் வாங்கிக்கலாம். நீங்க ஒண்ணும் இல்ல, விஜயனுடைய வீடியோஸ பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வேல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை யாருக்கும் திருப்பி கொடுக்க மாட்டாரு. அவர் அப்படியே பிடிச்ச மேனிக்கே நிப்பாரு. இன்னொரு, இந்த வேலுக்கு பின்னாடியே ஒரு அரசியல் இருக்கு. இந்த வேல் வந்து எங்கிருந்து வருது, எப்படி வருது அப்படின்றதுல வேல் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் கையில கொடுக்குறாங்க, விஜய் கையில கொடுக்குறாங்க அப்படின்னா யாரு கையில இவங்க வேல் கொடுத்தாலும் அதை நம்ம ஏத்துக்கிறது இல்லை. ஆனா திமுக தலைவர் கையில வேலை கொடுக்கும் போது என்ன அரசியல் சூழல் இருந்தது,
இன்னைக்கு என்ன அரசியல் சூழல் இருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். திமுக தலைவர் கையில இப்ப கலைஞரே வந்து வேல் யாத்திரைன்னு ஒண்ணு நடத்தி இருக்கிறாரு. எதுக்காக வேல் யாத்திரை அப்படின்னா அது வேல் யாத்திரை கிடையாது, நீதி கேட்டு நெடும்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு 90களில் 80களில் வந்து ஒரு பெரிய போராட்டமாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இருக்கக்கூடிய ரத்தின வேலோ வைர வேலோ அந்த வேல் காணாம போயிருச்சு. அங்க வந்து ஒருத்தர் செத்து வேற போயிட்டாரு. அப்ப அதுக்கு நீதி கேட்டு நெடும்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து சென்னையில இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நடைபயணமாகவே போனாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் கூட கலைஞர் டிவில அந்த நெஞ்சுக்கு நீதி எபிசோட்ல வந்து ஒளிபரப்பி இருப்பாங்க, பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கும். அப்ப ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்காக கலைஞர் வந்து அந்த போராட்டத்தை நடத்தினார். கோயில் வளாகத்துல ஒருத்தர் செத்து போயிருக்கிறாரு, எம்ஜிஆர் ஆட்சி, வேல் காணாம போயிருக்கு, என்னன்றத சொல்லுங்க, பதில் சொல்லுங்கன்றதுக்காக கலைஞர் வந்து அதை கேட்கிறாரு. அடுத்து இது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே வேல் கையில கொடுக்கப்படுது. அன்னைக்கு என்ன அரசியல், கருப்பர் கூட்டம்ன்ற ஒரு விவகாரத்தை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எல்முருகன் வந்து வேல் யாத்திரை நடத்துறாரு. என்ன வேல் யாத்திரை, நாங்கள் தான் முருகனுக்கு நீதி கேட்க போகிறோம், முருகனை காப்பாற்ற போகிறோம், வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேல் எடுத்துட்டு கிளம்புனாங்க. அப்படியே நாங்க முருகனை காப்பாற்றணும்னாலும் அந்த வேல் எடுத்துட்டு உன் கூட்டம் வரமாட்டோம், நாங்க ஸ்டாலின் கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கையில வேல் கொடுக்கப்பட்டது. அதற்காக அவர் வாங்கி வச்சுக்கிட்டு கோயில் கோயிலா போய் அவர் வந்து நான் தான் முருகன் அல்லது நான் தான் வந்து அடுத்த அவதாரம் அப்படின்னு அவர் பேசிட்டு தெரிஞ்சாரானா கிடையாது. அது அந்த ஒரு எலெக்ஷனோட முடிந்தது. இந்த தடவை இவர் கையில வேல் எடுக்கிறது அப்படின்றது என்ன மாதிரியான வெளிப்பாடு அப்படின்னா, எந்த விதமான பொலிட்டிக்கலான விஷயங்களும் வெளியே நடக்கல. இவர் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல வந்து தர்காவுக்கு பக்கத்துல விளக்கேத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப், நாங்க முருகனின் வேலை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இவர் வேலை தூக்கிட்டு போறாரு. திருப்பரங்குன்ற விவகாரத்துல வாய் திறக்க மாட்டாரு. திருப்பரங்குன்ற விவகாரத்துல உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார், வெளிப்படையாக பேசுகிறார். வழக்கமாக இந்து பக்தர்களுக்கு எங்கு விளக்கேற்றப்படுமோ அங்கு விளக்கேற்றப்படும், இஸ்லாமிய பக்தர்களின் மத வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்படும். இந்த ரெண்டையும் அவங்க உத்தரவாதப்படுத்துறாங்க. அவங்க கையிலையும் வேல் கொடுக்கப்படுகிறது, அவங்க கையிலையும் வந்து பிரியாணி கொடுக்கப்படுகிறது, ரெண்டையுமே அவங்க வரவேற்கிறாங்க. இவர் கையில வேலை வாங்கிட்டு இவர் இந்த மாதிரி உத்தரவாதம் எதையாவது கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா கொடுக்கல. அப்ப இந்த வேல் என்பது என்ன வேல் அப்படின்னா இது கொலை வேல். யாரை கொலை செய்ய போகிற வேல் அப்படின்னா தமிழர்களுடைய மத நல்லிணக்கத்தை கொலை செய்கின்ற வேல். இவர் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருப்பதே அடிப்படையில மக்களாட்சி விழுமியத்திற்கு எதிரானது. அவர் பண்ணியிருக்கக்கூடிய யாகம் விஸ்வரூப தரிசனம் பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய நன்மைகள் நடக்கும், உங்களுடைய தீமைகள் விலகும், உங்களுடைய எதிரிகள் வந்து அழிவாங்க அப்படின்னா அதுக்குதானே எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு மக்கள் மத்தியில் நின்ன கையை கட்டி நின்று மக்களை எஜமானர்களாக ஏற்று அவர்கள் போடுகின்ற வாக்கின் அடிப்படையில் என்ன முடிவு எழுதப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலைஞர் ஒரு காலத்திலும் மக்களுடைய முடிவை ஏற்றுக்கொள்ள மறுத்ததே கிடையாது. மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறேன் அப்படின்றதான் எல்லா தேர்தல் தோல்விக்கு பிறகும் கலைஞர் சொல்லுகின்ற ஒரே ஸ்டேட்மெண்டாக இருக்கும். 11 ஆண்டுகள் தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தலில் வந்து முதலமைச்சராக வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட அதற்கு பிறகு மீண்டும் அவர் வெற்றி பெறுகிறார் என்றால் அவருக்கு மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனா இவருக்கு மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம தானே இவர் வேலை தூக்கிட்டு போய் கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இது இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். சினிமாவில் இருக்கக்கூடிய இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு படம் ரிலீஸ் அப்படின்னா யாரும் கோயில்ல போய் யாக வளத்துக்குலாம் உட்கார மாட்டாங்க. மாறாக மக்கள் கிட்ட போய் ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைச்சு கூட்டம் நடத்துவாங்க. ஒரு படம் 25 நாள் ஓடிருச்சுன்னா அடுத்தத 50 நாள் ஓட்டணும் அல்லது 75 நாள் ஓட்டணும் அல்லது 100 நாள் ஓட்டணும்ன்றதுக்காக 25 நாள் ஓடி முடிச்ச உடனே ரஜினியோ கமலஹாசனோ தேட்டரா கிளம்புவாங்க. தமிழ்நாடு முழு அந்த காலத்துல சுற்றுப்பயணம் போவாங்க. ஏதாவது ஒரு தேட்டர்ல ரசிகர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்கள்ட்ட போய் கை காட்டி அவங்கள்ட்ட பேசிட்டு வருவாங்க. அல்லது ரசிகர் மன்ற நிர்வாகிகளை கூப்பிட்டு சந்திப்பாங்க. ஏன்னா ரசிகன் படத்தை பாக்குறான், அவனை படம் பாக்குறதுக்கு மோட்டிவேட் பண்றதுக்காக அவங்க எடுத்துக்கிற மெனக்கெடல். யாரும் கோயில்ல போய் உட்காந்துக்கிட்டு தெரியல. 1-2 பேர் போயிருக்கலாம் தப்பும் தவறுமாக, எல்லாரும் எல்லாம் போய் உட்காரல. ஆனா இப்ப பாருங்க, நடிகர் தனுஷா இருக்கட்டும், ஏன் சூர்யாவே அந்த நெருக்கடிக்கு ஆளாக்குறாங்க. சூர்யா வந்து வெளிப்படையாக ஒரு மேடையில அவங்க மனைவி பேசிட்டாங்கன்றது அவங்க தனிப்பட்ட விருப்பங்க. சூர்யா ஒன்னும் அரசியல் இல்லையே. சூர்யா அரசியல் இல்ல, ஆனா ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறாங்க இல்ல, வெளியில இருந்து நீங்க போனாதான் நான் உங்களை நம்புவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கடி உருவாக்கப்படுதுல. ஏன் தனுஷ் வந்து மாலையங்களுத்துமா வந்து கோயில் கோயிலா சுத்துறாரு? ஏன் அட்லி வந்து மாலையங்களுத்துமா கோயில் கோயிலா சுத்துறாரு? லோகேஷ் கனகராஜ் ஏன் கோயில் கோயிலா சுத்துறாரு? எதுக்காக சங்கர் கோயில் கோயிலா சுத்துறாரு? எதுக்காக நடிகர்கள் பூரா சுத்துறாங்க? விஜயும் அதே பேட்டர்ன்ல ஒரு கோயிலுக்கு போவதை ஊக்குவிப்பது அப்படின்றது அல்ல, இங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கையில் வாழுகின்ற மக்களை வந்து வேறு உலகத்தை நோக்கி நகர்த்துவது. இந்த ஆராசா சொன்னது போல திராவிட இயக்கம் என்ன செய்து, கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்து, இந்த வாழ்க்கையில நான் வாழணும், இந்த வாழ்க்கையில என் முதலாளி சம்பாதிக்கிற லாபத்துல அவன் பங்கை எனக்கு கொடுக்கணும், என் உழைப்புக்கான ஊதியத்தை எனக்கு கொடுக்கணும், என் உழைப்பில் விளைந்த லாபத்தில் எனக்கு பங்கு வேணும்ன்றது இந்த உலக வாழ்க்கையை நோக்கி நகர்த்துவது. ஆனா அதெல்லாம் வேண்டாம், உனக்கு என்ன நடக்கணும்னா நீ மேல வேண்டிக்கோ. முதலமைச்சரோட
மனைவி அவங்க கோயிலுக்கு போறாங்கன்னா வந்து பாஜகவா மாறிட்டீங்க, வீட்டுக்குள்ளேயே பாஜக வச்சிருக்கீங்கன்னு சொல்றவங்க சோகால்டு முற்போக்காளர்கள் விஜய் எல்லா கோயிலுக்கும் போனா வந்து ஆஹா அவர் வந்து எல்லா மதத்தையும் ஏத்துக்கிட்டாரு பாருங்கன்னு புகழாரம் சூட்டுறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. ரொம்ப கொடுமையான விஷயம்ன்றதை விட எவ்வளவு சீரழிவானதாக மாறி இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போறத விமர்சனம் பண்ணவங்க இதை ஏத்துக்கிறாங்க. நீங்க துர்கா ஸ்டாலின் போக தேவையில்லைன்னு சொல்றது வேற. துர்கா ஸ்டாலின் வந்து மக்கள் பிரதிநிதி கிடையாது. அவங்க வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியினுடைய இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு துணைவியார். அவங்க போறாங்க வாராங்க அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. ஸ்டாலின் போய் என்னைக்காவது தனக்கு நல்லது நடக்க வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்னைக்காவது கோயில்ல போய் முட்டி இருக்கிறாரா? கிடையாது. கோயிலுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓட்டு கேட்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, வாங்க எங்க கோயில்ல வந்து நாங்க உங்களுக்கு மரியாதை செலுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓட்டு கேட்டு போறப்பன்னு இல்ல, எப்ப போனாலும். சீரடி சாய்பாபா வர்றாரு, முதலமைச்சராக இருந்த கலைஞரை பாக்குறாரு, பார்த்த உடனே வந்து சீரடி சாய்பாபா முதலமைச்சருக்கு வந்து கலைஞருக்கு வந்து திண்ணீர் கொடுக்குறாரு. கொடுத்ததை கலைஞர் வாங்கி வச்சுட்டு அனுப்புவார், வாங்கினதை மூஞ்சில விட்டு இருந்து அனுப்ப மாட்டாங்க. அதுதான் வந்து ஒருத்தர் கொடுக்கக்கூடிய மரியாதை அல்லது நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளுதல். ஆனா கடவுள் பக்தின்றது எல்லாத்தையும் மாத்திரும், கடவுள் எல்லாத்தையும் பாத்துக்குவாருன்ற ஒரு அப்ரோச் இருக்குல்ல, அதுவே அரசியலுக்கு உகந்தது இல்லையே. ஆமா, அது வந்து அதான் மக்களாட்சி தத்துவத்திற்கே விரோதமானது. அது வந்து எப்படின்னா, நீங்க பழைய என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மதசார்பற்ற கூட்டணி திமுக வச்சிருக்காங்க, ஆனா வந்து நீங்க முஸ்லீம்களை வந்து கூட வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிற கேள்வி எல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து இது எப்படின்னா, முஸ்லிம்களுடைய உரிமைக்கான போராட்டம் இருக்குல்ல, அதை மலினப்படுத்துறது. அதை மலினப்படுத்துற வேலையை ரொம்ப சாதாரணமா பண்றாங்க. கேட்டா தன்னை முற்போக்காளர்னு சொல்லிக்கிறாங்க. இது ரொம்ப அருவருப்பான ஒரு அரசியல். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில, அல்லது அரசியல் தேர்தல் என்று வந்து விட்டாலே மக்கள் பிரதானமானவர்கள் அப்படின்றதுதான் கருத்தா இருக்கணும். மாறாக எல்லாத்தையும் கோயிலுக்கு போனா சரியா போயிரும், சாமியை கும்பிட்டா சரியா போயிரும், எல்லாத்தையும் இறை என்ற ஒன்று பார்த்து கொள்ளும் அப்படின்றது வந்து மக்களை வந்து அவர்களை உரிமைக்கான போராட்டத்திற்கு நீ வெளியே வராத, உனக்குள்ளேயே தேடு. நீ பதிலை வந்து அரசாங்கத்திட்ட கேட்காத, நீ பதிலை வந்து நீ மாற்றத்தை வந்து மக்களிடம் கேட்காத, நீ மாற்ற வேணும்னா கடவுள் கிட்ட போ அப்படின்னு திசை திருப்புகின்ற வேலை இல்லையா? இந்த தேர்தலை ஒட்டி இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. நேத்து வந்து இன்னைக்கு வந்து இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு போன மேட்டர்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வரக்கூடாதுன்னு உத்தரவு. ஆனா புஷியானதுக்கு நெருக்கமான மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், பிரதிநிதிகள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. 30ஆம் தேதி மீட்டிங் வைக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? திமுக அதிமுக தாவேகா நிர்வாகிகளை விலைக்கு வாங்க போறாங்களா, அதனால 30ஆம் தேதி மீட்டிங் போடுறாங்களா. உன் கட்சி நிர்வாகியே நீ கோயிலுக்கு வாயா ஒன்னா போய் சாமி கும்பலாம்னு கூப்பிட்டு இருந்தேன்னா அவன் ஓட போறான். உன் கட்சியில இருந்த அஜிதா ஆக்னஸுக்கு நீ உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருந்த, கட்சியில முக்கியத்துவம் ஏங்க ஒன்னும் இல்லைங்க. அந்த பகுதியில அஜிதா ஆக்னஸ் வந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்றது வந்து வெளிப்படையா தெரிஞ்சதுதான். அவங்க தொடர்ந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு 2வது, ஒரு மாவட்ட பொறுப்பாவது கொடுத்திருக்கலாம்ல, அல்லது ஒரு மாநில பொறுப்பு கூப்பிடலாம்ல. இப்படிதானே ஒரு கட்சிக்குள்ள ஒருத்தர் அக்கமடேட் பண்ண முடியும். செங்கோட்டையன் வந்த உடனே, செங்கோட்டையன் வரும்போது உங்களுடைய மாநில அளவிலான அழகுல ஏதாவது பொறுப்பு மிச்சம் இருந்துச்சானா இல்ல. செயலாளர், பொருளாளர், தலைவர் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. முதன்மை செயலாளர், அவைத்தலைவர் யாரு இருக்காங்கன்னே தெரியல. அப்ப மீதி என்ன பொறுப்பு கொடுக்கறதுன்னு பார்த்தோன்னே, மேற்கு மண்டல அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படி ஒரு போஸ்டிங்கே கிடையாது. மேற்கு மண்டல அமைப்பு பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு பேனர் அடிச்சுட்டு சுத்துறாரு செங்கோட்டையன். உருவாக்கி தர்றீங்கல்ல, அஜிதாவுக்கு அப்படி ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல, அஜிதா நேரம் கட்சியில இருந்திருப்பாங்கல்ல. அப்ப நிர்வாகிகள் கட்சியில தங்குறதும், வேட்பாளர்கள் கட்சியில தங்குறதும் அவங்களை எப்படி அக்கமடேட் பண்றோன்றதுதான். இப்ப மனோ தங்கராஜ் அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது. சீட்டு மறுக்கப்பட்டதுனால அவர் வந்து கோயில் கோயிலா சுத்தினாரா, இல்ல வேற வேற மதத்தலங்களுக்கு எல்லாம் சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரா? இல்ல அவர் சீட்டு மறுக்கப்பட்ட அன்றைக்கு அவருடைய ஆதரவாளர்கள் அங்கங்க திரண்டு எங்களுக்கு சீட்டு வேணும்னு கோரிக்கை வச்சாங்க. அதான் திமுக தலைமையிட்ட தான் வச்சாங்க. அப்படி கோரிக்கை வச்ச அதே ஆட்கள் தான் அதற்கு அடுத்த நாளே களத்துல இறங்கி அளிக்கப்பட்ட வேட்பாளருக்கு வந்து அவங்க தொடர்ந்து வேலை பார்த்தாங்க, பூத்தா போய் ஓட்டு கேட்டாங்க, கட்சி வேலை பார்த்தாங்க, ஒருங்கிணைப்பு கூட்டங்களை நடத்தினாங்க, மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைச்சாங்க. இந்த எல்லா வேலையும் பாக்குறாங்கல்ல. அவர் மாவட்ட செயலாளராக இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கிறாரு. இடையில அமைச்சரவையில இருந்து நீக்கப்பட்டார். அவரு நீக்கப்பட்ட போது அவர் மாவட்ட செயலாளர் இருந்தார்ல. அப்ப ஒரு நபரை வந்து ஒண்ணு ஆட்சியில அகாமடேட் பண்ணணும், கட்சியில அகாமடேட் பண்ணணும். ஆட்சி இல்லாத போது கட்சிக்குள்ளே வெவ்வேறு பிரிவுகள்ல அவர் அகாமடேட் பண்றதுக்கான வேலையை பார்க்கணும். ஒண்ணும் இல்லைங்க, காங்கிரஸ் அவ்வளவு கொடூரமான சண்டைகள், உட்கட்சி மோதல்கள் இருக்கு. காங்கிரஸ் மாநில தலைவர் மாற்றம்னு செய்தி வருது இல்ல. ஆனா அந்த கட்சியில கூட தேசிய மாநில செயலாளர்கள், ஒரு இளைஞரணி மாநில செயலாளர்கள்னு கிட்டத்தட்ட 20-25 பேர் இருக்காங்க.
ஏன்னா அக்கமடேட் பண்றதுக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணோம்ல. நீங்க பாஜக பாத்தீங்க அப்படின்னா தேசிய செயலாளர்னு 200 பேர் இருக்கு இந்தியா முழுக்க. ஒரு மாநிலத்துக்கு இப்ப 100 பேருக்கு மேல இருக்கிறான் தேசிய செயலாளர்னு. கேட்டா அக்கமடேட் பண்றதுக்கு தான். அவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய நோக்கம் ஒண்ணே ஒண்ணு. இல்ல கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாக செயல்பாடு இதை சரி கட்டாம 30ஆம் தேதி எங்க கட்சிக்காரங்களை விலைக்கு வாங்க போறாங்கன்னு நீ கூட்டம் போடுறதுனால என்ன மாறிடும் கேக்குறேன். விலைக்கு வாங்கணும்னு அவசியம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா விலகிடுவாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த விஜயோட இந்த ஆன்மீக அட்ராசிட்டிஸ் இருக்குல்ல, இத சோகால்டு முற்போக்காளர்கள் ஏற்றுக்கொண்டுவதும் கொண்டாடுவதும் அது நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். நல்லதில்ல, ரொம்ப ஆபத்தான போக்கு. இந்த முற்போக்காளர்கள் அல்லது இந்த மிடில் லெவல் இன்டெலெக்சுவல்ஸா ஆன்லைன்ல அர்பன் எலைட்டா இன்டெலெக்சுவல்ஸா செயல்பட்டு இருக்கிறவங்க இதை ஆதரிக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, இளைஞர்களையும் குழந்தைகளையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். இன்னைக்கு எல்லாருமே சமூக வலைதளத்தை பாக்குறாங்க. இவர் ஒரு பீச் கலர் பேண்ட்டும் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டும் போட்டு போனாருன்னா அதை பார்த்துட்டு 10 பேர் போட்டு போறான்ல, அவன் என்ன பண்ணுவான்னா அடுத்து இதே மாதிரி திருச்செந்தூர்ல போய் நான் விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும், நான் சத்ரு சம்ஹாரையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க ஏன் இந்து மதத்தை மட்டும் எதிர்க்கிறோம் அப்படின்னு பல லட்சம் பேர் பேசுறாங்க, வீடியோ போட்டிருக்காங்க, எவ்வளவோ பண்ணி வேலை செஞ்சிருக்காங்க. இப்போ நான் எம்மதமும் நம் மதம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப பிளாட்டா ரொம்ப தட்டையான ஒரு பார்வையா இருக்கு. ஆமா, புத்த கோயிலுக்கு போலயே. எளிய உழைக்கும் மக்களுக்கு அது புரியாது, விளங்காது. அவர் எல்லா மதத்தையும் ஏத்துக்கிறாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தன்னை அறிவாளின்னு நினைச்சுக்கிறவங்க இதை ஆதரிக்கிறதுன்றதுதான் ரொம்ப ஆபத்தான போக்கா இருக்கு. கரெக்ட், ரொம்ப கரெக்டா நீங்க சொன்னீங்க. தன்னை அறிவாளி என்று நம்புபவர்கள் இதை ஆதரிப்பது இருக்குல்ல, இந்த ஆதரவு அப்படின்றது சீரழிவுக்கான ஆதரவு, மறைமுகமாக பாஜகவிற்கான ஆதரவு. நீங்க வேலூர் இப்ராஹிமா இப்ப ஏத்துக்குவீங்கல்ல, நாளைக்கு வேலூர் இப்ராஹிம் ஏத்துப்பீங்க. நாளைக்கு ஒரு கிறிஸ்தவ மதத்தினுடைய முக்கியஸ்தர் ஒருத்தர் பாஜக போய் சேர்ந்தாருன்னா அவரை ஏத்துப்பீங்க. அடுத்து என்ன சொல்லுவீங்க, ஆமா பாஜக தானே ஒரு முஸ்லீம் குடியரசுத் தலைவர் ஆக்குச்சுன்னு பாஜக காரன் சொல்றதுக்கு ஆமாஞ்சாமி போடுவீங்க. பாஜக ஒரு முஸ்லீம் குடியரசுத் தலைவரா வச்சிருந்துச்சு. ஒரு முஸ்லீம் ஜெய் ஸ்ரீராம் சொன்னா என்ன சொல்லலாமே சொல்லுவாங்க, அதுவும் எம்மதமும் சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டி வைத்து அடிக்கப்பட்ட சிறுவனுக்கு மேலும் 2 அடி, செத்து போன அந்த சிறுவனுக்கு மேலும் 2 அடியை கொடுப்பாங்க. இது ஒரு அரசியலே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சீரழிவு இது. இந்த சீரழிவுக்கு துணை போபவர்கள் வருத்தப்படுவார்கள். நன்றி.